நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 7/1/2025 மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி மாலை 4:27 வரை, பின்பு வளர்பிறை நவமி. ரேவதி நட்சத்திரம் மாலை 5:50 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரன் 12 சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் என்றாலும், ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் பயணங்கள் காரணமாக சுப செலவுகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் 10லும், லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் 3 இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் துணிவோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் 10ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தற்போது குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் 9ல் ராகு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும், 6ல் சூரியன் 3ல் கேது சஞ்சரிப்பதாலும் வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 8ல் சந்திரனானவர் இன்று மாலை 5:50 வரை சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். 5ல் புதன், 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படலாம். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில்
உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு மன அமைதி குறைவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சனி 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், இன்று மாலை 5:50 வரை சந்திரனானவர் 7இல் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மற்றவர்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் குறையும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். இன்றைய நாளில் மாலை 5:50 பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மாலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக இரவு நேரத்தில் தூர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சூரியன் 3இல் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன் 4இல் சுக்கிரன் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி சுக்கிரன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதும் 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பல்வேறு அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு
அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 6இல் செவ்வாய், 11இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி உத்தியோக ரீதியாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.